கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா மேகாலயாவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. ஒரு கப்புள் வந்து அங்கே ஹனிமூன் போகிறாங்க. அப்படி போகிறவங்க காணாமல் போயிடுறாங்க. இப்படி போலீஸு பயங்கரமான தேடுதல் வேட்டையெல்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் எப்படி தேடினாலும் அவங்க வந்து அம்பிடவே இல்லை. இப்படி போகும்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இறந்த உடலாக வந்து எடுக்கிறாங்க. அந்த ஒய்ஃப் வந்து பக்கத்தில் எங்கேயாவது உடல் கிடக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த கேஸில். அந்த ஒய்ஃபு தான் நல்லா வெல் பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பயங்கர ட்விஸ்டான கேஸை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். இந்த கதையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மத்திய பிரதேசில் இந்தூருக்கு போகணும். அங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்குது. அது குடும்பம்னு சொல்கிறத விட கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3 பேர் அண்ணன் தம்பி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்துருக்கிறாங்க. 2 அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு, லாஸ்ட்டு பிள்ளைக்கு தான் வந்து இன்னும் வந்து கல்யாணம் ஆகலை. 29 வயசு ஆனவுடனே சரி இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனோட பேர் தான் ராஜா ரகுவன்சி. இப்படி இவங்களோட குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. இவங்களோட குடும்ப தொழில் இந்த ஸ்கூல் ட்ரிப் படிக்கும்ல வேணும், காலைல கொண்டு விட்டு சாயங்காலம் அழைச்சிட்டு வருது. அந்த ஸ்கூல் வேனை வந்து வாடகை கூட்டு தான் இவங்க சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. குடும்பமே சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நாட்கள் போகும்போது பொண்ணையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 வீட்லேயும் வந்து பேசுகிறாங்க உட்காந்து, எப்பா பொண்ணையும் மாப்பிளையும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு. கடைசியாக மே 11ஆம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. மே 11ஆம் எல்லாருக்கும் சொல்லி கல்யாணம் சூப்பராக நடந்து முடியுது. அந்த பொண்ணுக்கு 24 வயசு ஆகுது, இந்த பையனுக்கு 29 வயசு ஆகுது. இப்படி 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்கேயாவது ஹனிமூன் போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு நிறைய இடம் வருது. அவங்க வந்து குவஹாத்தி போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி போகும்போது அந்த பொண்ணை வந்து மேகாலயாவுக்கு வந்து டிக்கெட் வந்து போட்டுருது. இப்படி அந்த டிக்கெட்டு போடுறது மட்டும் இல்லாமல் எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்படி கல்யாணம் முடிஞ்சு ஒரு வெறும் 9 நாள் தான் இருக்கும். இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வர்றதுக்காக இருக்குது. இப்போ புதுசான இந்த ஹஸ்பண்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காப்புல மேகாலயாவுக்கு. இப்படி எல்லோரும் திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு பயங்கர ரெடி ஆகிடுறாங்க. அப்போ இந்த ராஜா ரகுவன்சி இருக்காப்புல இல்லை, இவர் வந்து அம்மாட்ட சொல்லி இந்த நகையெல்லாம் எடுக்கிறாங்க. கழுத்தில் போடுற சங்கிலி, அப்புறம் வளையல், வைர மோதிரம் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருளை எடுத்துக்கிட்டு, அதாவது நகையை எடுத்துக்கிட்டு இவங்க ஹனிமூன் வந்து போகிறாங்க. அந்த அம்மா இருக்கிறாங்க, எதுக்குப்பா ஹனிமூனுக்கு இவ்வளோ நகை அப்படின்னு. அதுக்கு அந்த ராஜா ரகுவன்சி சொல்கிறாப்புல, என் ஒய்ஃபு தான்மா கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்து எடுத்துகிட்டு போகிறாப்புல. இப்படி 2 பேர் வந்து அங்கே ஏர்போர்ட் போகிறாங்க. அங்கே இந்தூர்லேருந்து ஏறி இங்கே மேகாலயாவுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. என்னென்ன பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கணுமோ எல்லா பிளேஸையும் பயங்கரமாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் இறங்கி ரொம்ப சந்தோஷமாகவே ஓடுது, சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படி போகும்போது தான் பொழுது வந்து போயிடுது. சரி அங்கே எப்படி நம்ம என்ன நரோட்டில் எவ்வளோ தூங்க முடியும், அதனால் ரூம் எடுக்கணும் இல்லை, ஒரு நல்ல ரூமாக பார்த்து போய் நைட்டு வந்து தங்கிடுறாங்க. மே 21ஆம் நைட்டு ரூம் எடுத்து சூப்பராக தங்கிட்டு காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி நம்ம சிரபுஞ்சுக்கு போவோம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அதனால காலையில் வந்து மேனேஜர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஹோட்டல் மேனேஜர்கிட்ட, எப்பா எதுவும் பக்கத்தில் எதுவும் இந்த ஸ்கூட்டி வந்து இது வாடகை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து யோசிச்சுட்டு, எப்பா அந்த ஒரு இடத்துல இருக்குது, நீங்கள் போங்க, நான் அந்த அட்ரஸ் தானே அப்படின்னு எழுதி கொடுக்குறாப்புல. அங்கே நடந்து போய் ஸ்கூட்டியை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்து வராங்க. வந்துட்டு எல்லாம் வந்து செக் அவுட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு நாள் தான் வாடகை கொடுக்க முடியும், சும்மா அப்படி ரூம் எடுத்து போட முடியும். எல்லாம் செக் அவுட்லாம் பண்ணிவிட்டு வெளில வராங்க. வெளில வரும்போது மேனேஜர்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு 3 நாளில் வந்துடுவோம், மே 25ஆம் வந்துடுவோம். அதை தாண்டி எங்களுக்கு ஏதாவது ரூம் வந்து அவசரமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து வெளில வராப்புல. அந்த ஒய்ஃபும் வராங்க. 2 பெரிய லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கூட்டியில் வந்து ஏறுறாங்க. ஸ்கூட்டியில் ஏறி வந்து நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்கு. சிரபுஞ்சியை நோக்கி வந்து வண்டி போகுதாங்க. இப்படி போகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா போகிற இடத்துல நிறைய அழகான பிளேஸ் எல்லாம் இருக்குது. சிரபுஞ்சினால எல்லாருக்குமே தெரியும் அந்தளவுக்கு வந்து மழையும் பெய்யுது சில நேரங்களில். இவங்க போகிற வழியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மௌலஹியாத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜுக்கு போகிறாங்க. அங்கே ஸ்கூட்டியை போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறாங்க. அப்புறம் நைட்டு அங்கே எங்கே ஸ்டே பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நூங்கிரியாத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வில்லேஜுங்க. அந்த இடத்துல ஒரு ஹோட்டலில் வந்து தங்குறாங்க. இப்படி அன்னைக்கு நைட்டும் வந்து நல்லபடியாக வந்து போகுது. நைட்டு தங்கி முடிக்கிறாங்க. காலையில் என்ன பிளான்னா, அந்த சிரபுஞ்சுக்கு போகிறதானே அவங்க பிளானு. ஆனால் அதுக்கு போகிற வழியில் ஒரு அழகான ஒரு ட்ரெக்கிங் மலையேற்றம் வந்து இருக்குது. சரி நல்லா அழகாக படியெல்லாம் ஏறி சந்தோஷமாக போவோம் அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த பிளானை வந்து முதல்ல போடுறாப்புல. அதனால பக்கத்தில் யாராவது வந்து கைடு இருக்காங்களா, உள்ளூர் கைடு அப்படின்னு தேடுறாங்க. அப்போது ஒருத்தர் வந்து அம்புறாப்புல, எங்களை வந்து சுற்றி காமிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரையும் அழைச்சிக்கிட்டு அந்த மலையேற்றம் ஏறுறாங்க. கிட்டத்தட்ட 3000 படிகளுங்க. அதுவும் சில இடங்கள்லாம்
கிட்டத்தட்ட செங்குத்தாக வந்து இருக்கும். 80 டிகிரி வந்து செங்குத்தாலாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த ட்ரெக்கிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழகாக ஏறுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. மேலு கை கால்லாம் அப்படி வந்து வலிக்குது. இப்படி மலை ஏறிக்கிட்டு இருக்கும்போதே இப்படி ஒரு 3 பேர் வந்து ஃபாலோ பண்ணதெல்லாம் வந்து சொல்லப்படுது. இப்படி மலையை ஏறி வெற்றிகரமாக சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கீழே வந்து இறங்கிடுறாங்க. கீழே இறங்கிட்டு இந்த பொண்ணு வந்து ஃபோன் அடிக்குது தன்னோட மாமியாருக்கு. யாரும் இந்த ராஜரகவன்சி அம்மாவுக்கு தான் வந்து அடிக்குது இந்த பொண்ணு. அடித்து இது மாதிரி மாமியார்கிட்ட சொல்லுது, பா நாங்கள் வந்து மலை ஏறணும், ரொம்ப கைகாலெலாம் வந்து அந்தளவுக்கு வந்து வலிக்குது, நான் வேண்டாம்னு சொன்னேன், உங்கள் புள்ள தான் வந்து இது மாதிரி போவோன்னு சொன்னிச்சு அப்படின்ட்டு இப்படி நல்லா அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இப்படி இதெல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து சூப்பராக வந்து போகுது. அந்த கைடு பண்ணாப்புல அவர் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து போயிடுறாப்புல. இங்கே ஹோட்டல்லாம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இவங்க வந்து கிளம்புறாங்க. அடுத்து அவங்களோட பிளான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிரபுஞ்சியில் சோக்ரா போகிறது தான் அவங்களோட பிளான். அதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க. லாஸ்ட்டாக இந்த கப்புள்ஸை பார்த்தது இந்த இடத்துல தான். இங்கே வந்து வேறு ஒரு வழிகாட்டி வந்து பார்க்குறாப்புல, அதுவும் 3 ஆண்களோட பார்க்குறாப்புல. அந்த 3 ஆண்கள் வந்து பின்தொடர்ந்து போகிறாங்க, ஏதோ வந்து ஹிந்தியில் பேசுகிறாங்க. இவருக்கு ஹிந்தி தெரியாதனால அவங்க என்ன பேசுகிறாங்கிறத காதில் வந்து வாங்கலை. இந்த 3 பேரோட லாஸ்ட்டாக பார்த்தாங்களே, அதுக்கப்புறம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு என்ன ஆனிச்சுன்னு தெரியல, மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தகவல் போலீஸுக்கு கிடைக்கிது. போலீஸு பயங்கரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்லேருந்து அவங்க வராங்க. முதல்ல ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்கல்ல, அந்த ஹோட்டலில் போய் சிசிடிவியை செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணால் இது மாதிரி 2 லக்கேஜோடு வந்து கிளம்பி போயிருக்காங்கலாம் தெரியுது. அதெல்லாம் பக்காவாக வந்து கேமராவில் ரெக்கார்ட் ஆகியிருந்திருக்கு. அதை தாண்டி இந்த ஹோட்டலில் செக் பண்ணுறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் யோசிக்கிறது நகைக்காகவோ பணத்துக்காகவோ வந்து கடத்திருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பலகட்ட விசாரணைகள் வந்து நடக்குது. 24 மணி நேரம் தேடுதலில் எந்த ஒரு விஷயமும் வந்து இதில் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை. இப்படி போகும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னா, என்னட்ட வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இன்னும் கொண்டாந்து கொடுக்கல அப்படின்னு. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த ஸ்கூட்டியை வந்து தேடுறாங்க. அது வந்து அம்புட்டுக்குது. அது ஒரு இடத்துல வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் வந்து கிடக்குது. அந்த இடத்துல வந்து செக் பண்ணுறாங்க, ஏதாவது உடல்கள் கிடக்கா, இல்லாட்டி ஏதாவது செதறி பொருள்கள் கிடக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணாலும் எதுவுமே வந்து கிடைக்கல. அதை தாண்டி பல வீரர்கள் வந்து பயங்கரமாக எல்லா இடத்தையும் செக் பண்ணுறாங்க. ட்ரோனை வச்சு பள்ளத்தாக்குகளில் வந்து ஏதாவது உடல்கள் கிடக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இது மாதிரி என்னென்னலாம் போலீஸ்னால் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கப்பலோட அம்மா அப்பா வந்து பயங்கர பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இந்தூரில் இருக்காங்கல்ல, பயங்கர பதட்டமாக இருக்குது, தன்னோட பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு நாளாக வந்து போய்கிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் இவங்களும் வந்து ராப்பகலாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் நடக்குது. ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வந்து இல்லை. கடைசியாக அந்த வழிகாட்டி சொல்கிறாப்புல, நான் 3 பேரோட பார்த்தேன் அப்படின்னு. அப்படி அது யார் யார் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து நாட்கள் மட்டும்தான் ஓடுது. இப்படி போகும்போது தான் ஜூன் 2ஆம் தேதி, இப்போ இந்த ஜூன் 2ங்க, இந்த ஜூன் 2ஆம் தேதி ஒரு பள்ளத்தாக்கில் வந்து ட்ரோனை வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது உடல் கிடக்குதா அப்படின்னு. அப்படி செக் பண்ணும்போது ஒரு உடல் தெரியுது. அதுவும் வந்து பாதி இது கிட்டத்தட்ட செதஞ்சு போன மாதிரி இருக்குது. அந்த உடல் வந்து போய் இறங்கி எல்லாம் வந்து எடுத்துடுறாங்க. எடுத்து பார்த்தா கையில் ராஜாங்கிற டேட்டோ வந்து குத்திருக்கு. இவர் பேர் ராஜா ரகுவன்சி தானே. அதை வச்சு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது ராஜா ரகுவன்சி அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் இது வந்து எதுவும் சூசைடா இல்லாட்டி வந்து எதுவும் கொலையா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணால் தலையிலெல்லாம் பயங்கரமாக வந்து கத்தியெல்லாம் வச்சு குத்தி வந்துருக்காங்க. இது மாதிரி பலது இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இது வந்து கண்டிப்பாக கொலைன்னு தெரிய வருதா. அதை தாண்டி பக்கத்துலேயே வந்து அந்த குத்துன கத்தியுமே வந்து கிடக்கு. அதையும் வந்து போலீஸ் வந்து எடுத்துடுறாங்க. அப்படியே வந்து அந்த இடத்த சுற்றி வந்து இன்னமும் தேடுறாங்க. ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தானே இப்போ இருக்காங்க, ஒய்ஃபை வந்து இன்னும் எடுக்கலே இல்லை. அதனால வந்து ஒய்ஃபை வந்து தேடுறாங்க. இப்படி அந்த இடம் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, வந்து அம்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ரெயின் கோட் வந்துருக்கு. அந்த ரெயின் கோட்டை எடுத்து பார்த்தா அதில் வந்து ரத்த துளிகள்லாம் வந்து இருக்குது. அதை வந்து தடயவியல் நிபுணர்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க, இது வந்து யாரோட ரத்தம் எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு. அதை தாண்டி இந்த ரெயின் கோட் இருக்குல்ல, அது வந்து இந்த சிசிடிவி கேமராவில் இந்த பொண்ணு போட்டிருக்கதா வந்து தெரிஞ்சிருந்துருக்கு. அப்போனா இந்த பொண்ணு வந்து ஏதோ பண்ணிவிட்டு வந்து யாரோ வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்ட்டு வந்து போலீஸ் வந்து நினைக்கிறாங்க. இப்படி தீவிரமாக வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்குமா இல்லாட்டி உடல் இருக்குமா அப்படின்னு. ஒவ்வொரு டீமும் அவங்களோட வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து போகுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லைங்க, நேற்றுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேகாலயா போலீஸு 2 டீமாக வந்து பிரிஞ்சு 2 ஊருக்கு போகிறாங்க. ஒன்று மத்திய பிரதேசம், இன்னொன்று உத்தரப்பிரதேசம். இப்படி 2 இடத்துல போய் அவங்களோட தேடுதல் வேட்டைகளை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி போகும்போது நேற்றுக்கு நைட்டு தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து நடக்குது. அது என்னென்னா,
உத்தரப்பிரதேசத்தில் காசிப்பூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஒரு தாபாங்க. அந்த தாபாவில் நைட்டு 1 மணிக்கு ஒரு லேடி வராங்க. வந்து இது மாதிரி அந்த ஓனர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி வந்து என் வீட்டுக்கு வந்து நான் பேசணும் அப்படின்னு. அவரும் வந்து பார்த்துட்டு என்னடா அந்த பொண்ணு இந்த நிலமையில் இருக்குது, ஏதோ ரொம்ப முடியாத மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபோனை வந்து போட்டு கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு வந்து தன்னோட பிரதர்கிட்ட வந்து பேசுது. இப்படி பேசும்போது நான் சோனம் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுது. இப்படி பேசணுன்னா இவங்களுக்கு வந்து உயிர் வந்துட்டு, அப்பாடியோ நம்ம பொண்ணு வந்து உயிரோடு இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியை வந்து சந்தோஷப்படுறாங்க. என்ன ஆணுச்சு அப்போல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தாபா ஓனர் வந்து ஃபோனை வாங்கி இது மாதிரி வந்து காசிப்பூரில் இருக்குது அப்படின்னு ஊர் அட்ரஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போதே வந்து கால் வந்து கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அண்ணன் வந்து மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறாங்க. அடித்து இது மாதிரி நீங்கள் வந்து உள்ளூர் போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு அந்த அண்ணன் வந்து சொல்கிறாப்புல. இந்த தாபா ஓனர் என்ன பண்ணுறாப்புலன்னா உள்ளூர் போலீஸுக்கு அடித்து உடனே ஒரு நைட்டு 1 மணிக்கு இந்த பொண்ணு ஃபோன் அடிக்கணும்னு சொல்லுது. ஒரு 2:30-3 மணிக்கு வந்து உள்ளூர் போலீஸ் வந்து இந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு போயிடுறாங்களா, இது ஒரு பக்கம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை தாண்டி 2 இடத்துக்கு வந்து தனித்தனியாக வந்து போலீஸ் போனாங்கல்ல, அவங்க வந்து இந்த ஊரில் விசாரித்தது அங்கே விசாரித்தது அப்படின்னு ஓவர் நைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வந்து கைது பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணுகிட்டையும் வந்து விசாரணை நடக்குது. அந்த 3 பேர், அந்த 3-4 பேர் கைது பண்ணாங்கல்ல, அவங்க எல்லோரும் வந்து கையை காட்டுறது இந்த பொண்ணு தான் கையை காட்டுறாங்க. அதாவது ராஜா ரகுவன்சியோட ஒய்ஃபை தான் கையை காட்டுறாங்க. அந்த பொண்ணு தாங்க அதெல்லாம் செய்ய தோணுச்சு அப்படின்னு. இப்படி சொன்னோன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. கடைசியாக போலீஸுக்கு தெரிய வந்தது இந்த கொலையை பண்ணது வேறு யாரும் கிடையாது, அந்த ஒய்ஃபு தான் இவ்வளோ விஷயத்தையும் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்படி பயங்கரமாக வந்து போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் தானே அந்த பொண்ணு வந்து இருக்குது, அதை வந்து மேகாலயாவை கொண்டு வந்து மேகாலயாவில் தான் வந்து பயங்கரமான விசாரணை நடக்கும். இப்படி அந்த பணிகள் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி விசாரணையில் முதற்கட்ட விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த பொண்ணும் இன்னொரு பையனை வந்து லவ் பண்ணியிருந்திருக்காங்க. எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து லவ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு 24 வயசு, அந்த பையனுக்கு வந்து 21-22 தாங்க. இப்படி 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லா ஃபோனில் கல்ல போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் போகுது. அப்போ தான் இந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம்லாம் பண்ணி கல்யாணம் வந்து நடக்குது. அந்த கல்யாணம் நடக்கும்போதே இந்த பொண்ணு வேணான்னு வந்து சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் கல்யாணம்லாம் சந்தோஷமாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹனிமூனுக்கு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, 10 லட்ச ரூபா மதிப்புள்ள நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு இந்த பொண்ணு நல்லா சந்தோஷமாக சொல்லிவிட்டு நல்லா பயங்கரமாக இங்கேருந்தே வந்து ஸ்கெட்சை போட்டுருந்துருக்கு. இங்கேருந்து தன்னோட காதலனை கூப்பிட்டு இது மாதிரி ஸ்கெட்சை போட்டு 4 பேர் இங்கேருந்து கிளம்பி போயிருந்துருக்காங்க. இப்படி அங்கே போய் அவங்க வந்து ரெடியாக இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு தான் வந்து விமான டிக்கெட்டு எல்லாமே வந்து போட்டது. இந்த பொண்ணு பயங்கரமாக ஸ்கெட்சை போட்டு கிட்டத்தட்ட தன்னோட கணவனையும் வந்து கொலை பண்ணியிருந்திருக்கு. இப்படி கொலை பண்ணிவிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கு. அந்த 4 பேரும் கொலை பண்ணிட்டு என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா உடனே அந்த மாநிலத்தை விட்டே வந்து தப்பிச்சு வந்து போயிட்டாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அந்த மாநிலத்தை விட்டு தப்பிச்சு உத்தரப்பிரதேச காசிப்பூர் வருது. ஏன் காசிப்பூருக்கு போணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. இப்படி விசாரணை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தகவலாக வந்து வெளில வந்துக்கிட்டு இருக்குது. இந்த விசாரணை முடியும் போது தான் கம்ப்ளீட்டாக என்ன நடந்துச்சு, இவங்க வந்து எப்படி கொலை பண்ணாங்க, ஏன் வந்து நகையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, இதுக்கு பின்னாடி வந்து எப்படி தப்பிக்கிறதெல்லாம் பிளான் போட்டாங்க, இது மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து வெளில வரும். ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க தோணுது. இந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அப்பா அம்மாட்ட சொல்லி காலைல விழுந்தனாலும் இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தி இருந்திருக்கலாம். அப்படி இல்லையா, அப்பா அம்மா ஒத்துக்கலையா, கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா இந்த கல்யாணம் பண்ண போகிற அந்த ராஜா ரகுவன்சி இருக்கா அப்படில அவரை கூப்பிட்டு எப்பா எனக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லை, நான் இன்னொரு பையனை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் வந்து அந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திருந்திருப்பார். அவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறாப்புல. தான் ஒய்ஃப் வந்து ஆசைப்படுதுன்னு 10 லட்ச ரூபாய்க்கு நகையை வாங்கிட்டு ஹனிமூனுக்கு வந்து போகிறாப்புல. எந்த அளவுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து இந்த பொண்ணு மாற்றிருக்கும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அந்த அப்படிப்பட்ட அந்த ஆளையே இந்த பொண்ணு வந்து பிளான் பண்ணி வந்து கொள்ளுது. இந்த பொண்ணுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து தெரியலை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக வந்து வெளில வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ராஜா ரகுவன்சி இருக்காப்புல அவரோட அண்ணன் சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட பேசுகிறதெல்லாம் தெரியும், அந்த பையன் பேர் வந்து எங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த பையனோட மூஞ்செல்லாம் வந்து பார்த்ததில்ல, நார்மலாக பேசுகிறாங்கன்னு நினச்சா இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு அண்ணன் வந்து சொல்லியிருந்துருப்பாப்புல. கண்டிப்பாக இந்த கொலையை வந்து விசாரிக்கணும், யார் பண்ணாலும் எங்களுக்கு 100% தெரியணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதே நேரத்தில் இந்த பொண்ணோட அப்பா வந்து சொல்லுவாங்க, எப்பா என் முன்னெலாம் அதெல்லாம் பண்ணலை, மேகாலயா போலீஸ் வந்து இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும், அவங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னு கேஸை வந்து என் பொண்ணு பக்கம் திருப்பி விட்ருக்காங்க அப்படின்னு அவர் அப்படி சொல்லுவார். அதை தாண்டி சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு அவர் இன்னொன்று வந்து நல்லா அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருந்திருப்பாப்புல. இப்படி மாற்றி வந்து எதிர்வினைகள் வந்து நடந்துக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் ஒவ்வொரு நாள் போக போக இந்த கேஸில் ஏதாவது திரிக்கிற தகவல்கள் வெளில வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நேற்றுக்கே அந்த பொண்ணை கைது பண்ணுறாங்க, இல்லை டெக்னிக்கலாக இன்றைக்கி தான் வந்து கைது பண்ணுறாங்க. இன்றைக்கே வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட வந்து எடுக்கிறேன்.
இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா பையன் வந்து பொண்ணை கூப்பிட்டு தனியாக பேசணும்னு கூப்பிட்டு, எப்பா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா, எல்லா உண்மையும் இன்றைக்கே சொல்லிடு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கேட்டால் தான் வந்து சொல்லுவாங்க போல். ஏன்னா இன்னும் சில சம்பவங்கள்லாம் நம்ம வந்து கேட்டிருப்போம். ஏன்னா ஹஸ்பண்டே வந்து இது மாதிரி இந்த கள்ளக்காதல் தெரிஞ்சு சேர்த்து வச்ச சம்பவம் சிலதெல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா வந்து வந்திருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கொண்டு வந்துடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.